என் பேர் மீனாட்சி. நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் புதூர் மண்மலைமேடு கருப்பசாமி கோயில். இந்த கோயிலில் வந்து 25 வருஷமாக நான் பூஜாரியாக இருந்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே சைக்கிளில் போய் தான் வாங்கிட்டு வர்றேன். மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம் நடத்துகிறேன். அன்னதானம் நடத்துறதுக்கும் சைக்கிளில் தான் வாங்கிட்டு வருவேன். சைக்கிளுக்கு மிகுந்த அதிகமாக சுமையாக இருந்து ஆட்டோவில் போவேன். அதுக்கும் ஆட்டோக்கு போக வேண்டிய தேவை இல்லை. நம்ம சைக்கிள் தான் பெரும்பாலும் 99% நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். நான் சைக்கிளை வந்து மாட்டுத்தாவணிலேருந்து எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துடுவேன். மாட்டுத்தாவணி இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஆனால் இந்த மாட்டுத்தாவணி வந்து மீனாட்சி கோயில் பக்கத்தில் இருக்கும்போது இங்கேருந்து வைகை ஆறு தாண்டி அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். கோயிலுக்கு உண்டான வேலைகள் அனைத்தும் நான் பார்ப்பேன். சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். என்னன்னா, பக்கத்தில் கடைக்கு கூட ஒரு ஸ்கூட்டி பைக் எடுத்துடுறாங்க. கூடாது. என்னோடய வயசை பார்த்திங்கன்னா 56 ஆகுது. இப்போ வந்து நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கறனால எனக்கு 56ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் சைக்கிள் ஓட்டுறேன். அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன், எனக்கு 56ன்னு சொல்ல முடியாது நான். ஏன்னா சைக்கிள்ன்றது எல்லோரும் வந்து ஓட்டணும். சைக்கிளை வந்து ஒரு எனர்ஜி போதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து காலையில் 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி ரிட்டன் திரும்பி பாருங்கள். முடிஞ்சது 1 கிலோமீட்டர் கூட போயிட்டு திரும்பி வாங்க. எவ்வளோ எனர்ஜியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக் தன்னாடி வந்துடும். சைக்கிளை வந்து செலவு இல்லாமல் வரக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓன்லி சைக்கிள் தான் என்னோடய சைக்கிள் தான் எனக்கு கடைசி வரை. எனக்கு சைக்கிள் என்னோடய ஆரம்பத்தில் ஓட்டின சைக்கிளை இன்னும் வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே பெயிண்ட் அடித்து மாடல் செஞ்சு வைக்கணும்னு வச்சுருக்கேன். அது வந்து டேமேஜ் ஆனாலுமே நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் சைக்கிளை. அது அப்படி இருக்கணுங்கிறதுக்காக. சைக்கிள் தான் எல்லோரும் வந்து சைக்கிள் ஓட்டி உங்களோட எனர்ஜியை வந்து மெயின்டெனன்ஸாக கொண்டு வரும். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் சைக்கிள் வந்து நிச்சயமாக எல்லோரும் ஓட்டுங்க. சைக்கிள் வந்து சாதாரண நினைக்கக்கூடாது. சைக்கிள் வந்து நம்மளோட வந்து தோழன், ஃப்ரெண்டு. எனர்ஜி எப்படி வருதுன்னு பாருங்கள். சைக்கிள் ஓட்டினாக்க ஃபுல் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
என்னோட பேர் கவிதா திலீபன். நான் வந்து மதுரை கேப்புதூர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா தான் இப்போ சைக்கிள் ஓட்டி உங்கள் எல்லாரும் முன்னாடி காட்டினாங்க. நான் வந்து மதுரை கேகே நகரில் வந்து ரூட்ஸ் டு விங்ஸ் இன்னும் ஒரு எஜுகேஷன் சென்டர் வச்சு இந்திய மொழிகள் வந்து பயிற்சியாளராக இருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் தமிழ், ஸ்போக்கன் ஹிந்தியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன். அது போக ட்ராவல்ஸும் நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கோம், த டூர் மே இந்தியா ட்ராவல்ஸ். எனக்கு வந்து நான் உற்சாகமாக இவ்வளோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய அம்மா, என்னோடய அப்பா தான். அவங்களுக்கு அந்த உற்சாகம் எங்கேருந்து பிறந்ததுன்னா அந்த சைக்கிள் தான். அவங்க வந்து நான் பிறந்ததுலேருந்து நான் பார்க்குற வரை அவங்க சைக்கிள் தான் அதிகமாக எடுத்து எந்த ஒரு பயணத்துக்கும் வந்து சைக்கிளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுவரை எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்ல. ஏன்னா வந்து அவங்க சைக்கிள் டெய்லி தினமும் ஓட்டுறனால அவங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம வந்து சைக்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடலில் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எல்லாமே நம்மளுக்கு இயங்கும். சைக்கிள் வந்து ஓட்டினோம்னா நம்ம மசில் வந்து எல்லாமே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு உடல் உழைப்பு வந்து நம்மளுக்கு அதில் வந்து கிடைக்கும். எல்லாமே இயங்குறனால கால் முட்டி எல்லாம் நம்ம இயங்குறனால நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்து சைக்கிள் நல்லா ஓட்டி ஆரோக்கியமாக இருக்கணும். இவங்கள மாதிரி நம்ம எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். இப்போ எங்கள் அம்மா வந்து நான் பள்ளி காலத்துலேயும் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஸ்கூலில் வந்து சைக்கிள்லாம் வந்து விட்டுருக்காங்க. கல்லூரி காலத்துலேயும் வந்து வெளியில் எங்கேயாவது நாங்கள் ஷாப்பிங் போகணுன்னாலும் என்னோடய சிறு வயது காலத்தில் வந்து அவங்க சைக்கிளில் தான் எங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது வந்து அந்த ஒரு இனிமையான ஒரு வந்து சுகமாக இருக்கும். சைக்கிளில் போகிறப்ப அந்த வெளியில் அந்த காற்றை நம்ம வாங்கிட்டு போகிறது வந்து அது வந்து ஒரு சுகமாக இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நம்மளுக்கு ஆரோக்கியமும் அது மூலமாக கிடைக்கும். இந்த காலத்தில் வந்து உடல் உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்கும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சைக்கிள் அனைவரும் வந்து எல்லோரும் எடுத்து ஓட்டணும். சின்ன வயசில் இருக்கவங்க குழந்தைங்க மட்டும்தான் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாருமே அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா வயதினரும் வந்து சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியமாக இருக்கணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. இது போக வந்து நம்ம பயணம் டெய்லி போனோம்னா நம்ம வந்து மனசு திருப்தியாக நம்மளுக்கு மன நிம்மதி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுறதன் மூலமாக வந்து மூளை வந்து நம்மளுக்கு வந்து மூளை வந்து நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும். இதே வந்து நல்லா இயங்கும் அப்படின்றத வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்க சைக்கிள் ஓட்டணும். இதை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் வந்து கல்லூரிக்கு, ஸ்கூலுக்கு, மற்றபடி அலுவலகத்துக்கு வந்து சைக்கிளில் வந்து தினந்தோறும் வர்றவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு அவார்டு கொடுத்து கௌரவிச்சா இன்னும் நிறைய பேர் எல்லோரும் வந்து சைக்கிள் ஓட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து உற்சாகப்படுத்த தான் அது வந்து எல்லோரும் வந்து அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உணர்ந்து அதை பண்ணுவாங்க, முக்கியத்துவத்தை. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் வந்து உற்சாகப்படுத்தணும். இதுக்காக ஒரு விருது வழங்கணும். சைக்கிள் வந்து இது வந்து அழிஞ்சிட்டு வருது சைக்கிள் ஓட்டுறவங்களுடைய இது வந்து. ஏன்னா வாகனங்கள் பெருக இப்போ வந்து 2 வீலர் 4 வீலர்னு சொல்லிட்டு வர்றனால நம்ம சைக்கிள்ன்ற ஒரு இது வந்து குறைஞ்சிட்டு வரனால மக்கள் வந்து இப்போ நிறைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் குறைவாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்காக அரசாங்கம் வந்து இதுக்காக மக்களுக்கு வந்து பரிசு வழங்கணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். என் பேர் ரங்கன். நான் வந்து டவுனில் வந்து சேதுமட்டல் நிர்வாகத்தில் இருக்கேன். எனக்கு வீடு வந்து புதூரில் இருக்குது. என்னுடைய மனைவியுடைய நண்பி திரு மீனாட்சி அவங்க என் மனைவியோடு சேர்ந்து எல்லா இடத்துக்கும் சைக்கிளில் போயிட்டே வருவாங்க. எங்கே இருந்தாலும் சரி சைக்கிளில் தான் அவளுக்கு போகிறது வர்றது. இந்த கோவிலில் அன்னதானம் நடக்குது, அதுக்கு சைக்கிளில் அவ்வளவு பார்சலையும் கட்டி இந்த கோவிலில் கொண்டாந்து இறக்கிடுவாங்க. எந்த ஜாமான் வாங்கினோம்னாலும் அதுகிட்ட நாடிட்டோம்னா அது எல்லாத்துக்குமே சைக்கிள்லே போய் பழக்கம். அதுபோக அது சைக்கிளில் ஓட்டிகிட்டு வர்றது போகிறது எல்லாமே நான் கண்ணால் பார்த்துக்கொண்டே இருக்கேன். அதனால் சைக்கிள் வாங்கி ஆரோக்கியமாக இருக்கணும். சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியம் கூடணும். எல்லோரும் ஆரோக்கியத்தை தான் விரும்புகிறாங்க. அது போக இன்றைய தினத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது என்றால் சைக்கிளில் தானே பயணம் செய்ய வேண்டும்.